ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதான் பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிதாவை நோக்கி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்போ எலெக்ஷன் வருது, ஸோ இவனுக்கு ஓட்டு போடலாமா, அவனுக்கு ஓட்டு போடலாமா, ஸோ யாருக்கு ஓட்டு போட்டாலும் கஷ்டம் அனுபவிக்க போகிறது வந்து என்னது கிறிஸ்தவர்கள் தான். ஏன்னா ஆண்டவருடைய காலத்தில், அவருடைய பிறப்பின் காலத்திலிருந்து அவருக்கே அந்த கஷ்டம். அவர் பிறக்கும் போது அவரை கொல்ல பார்த்தாங்க, அவரை சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது மர்டர் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ யார் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது உலக யாருடைய அதிபதி? பிசாசின் அதிபதி. அதாவது பிசாசு தான் இந்த உலகத்துக்கு அதிபதி. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே கொண்டு வரும்போது தீங்கு செய்வார் ஒருவர்களே. ஸோ நம்ம வந்து ஆண்டவரே தாவீதுகளை எழுப்ப மாட்டவரே, ஆபிரகாம் லிங்கனை போல ஊழியர்களை எழுப்ப மாட்டேன். அவர்கள் இந்த தேசத்தை ஆளுகை செய்யணும், இல்லாட்டி நீங்கள் ஆளுகை செய்யணும். இஸ்ரேல் மக்கள் வந்து எனக்கு ராஜா வேணும்னு கேட்டு தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தப்பை நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்து சரி பண்ணிட்டார். அவர் தான் ராஜாதி ராஜா, அவர் தான் கர்த்தர். அவர் நம்ம ஆளுகை செய்ய நம்ம இடம் கொடுக்கணும். ஸோ கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யும், அப்பொழுது நாங்கள் சுபிட்சமாக இருப்போம், தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. ஸோ உங்களுடைய பிரேயர் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ஆமென்.